வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்டார்ட் டு ஸ்டடி. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிஎட் செகண்ட் இயர் தேர்ட் செமஸ்டரில் இருக்க ரெக்கார்ட் பற்றியான டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிற ரெக்கார்ட் நேம் என்னன்னு பார்த்தோன்னா அப்சர்வேஷன் ரெக்கார்ட். இந்த எல்லா ரெக்கார்ட் பற்றியான ஒரு வீடியோ நான் சீக்கிரமாக போஸ்ட் பண்ணுறேன். பட் இன்றைக்கி நான் ஏன் இந்த அப்சர்வேஷன் ரெக்கார்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா, இந்நேரம் நீங்கள் டீச்சிங் ப்ராக்டிஸ் போய் ஜாயின் பண்ணியிருப்பீங்க. கண்டிப்பாக ப்ரொசீஜர் படி இந்த அப்சர்வேஷன் ரெக்கார்டை நீங்கள் இந்நேரம் எழுதி முடிச்சிருக்கணும். ஆனால் நிறைய பேர் இன்னும் எழுதவே ஸ்டார்ட் பண்ணல. ஏன்னா இர்ரெகுலரில் இருக்கீங்க. நிறைய பேர் டீச்சிங் ப்ராக்டிஸ் போனதுக்கப்புறம் எப்படி அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியலை. இந்த ரெக்கார்டை எப்படி எழுதணும், எதுக்கு எழுதணும் அப்படின்ற மாதிரி நிறைய கொஷின்ஸ் இருக்குது, டவுட் இருக்குது. ஸோ இந்த ரெக்கார்டை எப்படி எழுதணும் அப்படின்னு சொல்லுங்கள். ஆனால் இந்த ரெக்கார்டை போனவுடனே எழுதணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் உண்மையா பொய்யா அப்படின்ற மாதிரி நிறைய கொஷின்ஸ் உங்கள் எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். உங்கள் எல்லாரோட டவுட்டிங் கிளியர் பண்ணுற மாதிரி தான் இந்த வீடியோ இருக்க போது. இந்த அப்சர்வேஷன் ரெக்கார்டை டாப் டு பாட்டம் A to Z பற்றியான ஃபுல் டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்த ரெக்கார்ட் நீங்கள் எப்படி எழுதணும், யாருக்காக எழுத போகிறீங்க அப்படின்றத முதற்கொண்டு இந்த ரெக்கார்ட் பற்றியான உங்களோட வைவா கொஷின்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்றது வரைக்கும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ஒரு ரெக்கார்ட் பற்றி மட்டும் கிடையாது, இதுக்கப்புறம் வர எல்லா ரெக்கார்ட் பற்றியும் எப்படி எழுதணுன்ற டீட்டெயில்ஸுமே நான் ஒரு வீடியோவாக தனித்தனியாக போஸ்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகணும் அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, என்னென்ன ரெக்கார்ட்ஸ் இருக்குது அப்படின்றத ஒன் டைம் பார்த்துட்டு நம்ம அப்சர்வேஷன் ரெக்கார்ட் எப்படி எழுதணும் அப்படின்றத பார்த்துடலாம். அப்சர்வேஷன் ரெக்கார்ட், மைக்ரோ டீச்சிங் ரெக்கார்ட், டெமான்ஸ்ட்ரேஷன் ரெக்கார்ட், லெசன் பிளான் ரெக்கார்ட், இன்ஸ்ட்ரக்ஷனல் மெட்டீரியல் ரெக்கார்ட், டெஸ்ட் அண்ட் மெஷர்மெண்ட் ரெக்கார்ட், case study record, psychology practical record, environmental education record, student portfolio and reflective journal record, teaching competency level 1 and level 2. ஸோ இதில் என்னென்ன ரெக்கார்ட்ஸ்க்குலாம் level 1 and level 2 எழுதணும் அப்படின்றத சைட்லேயே அவங்க நோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்தந்த ரெக்கார்டுக்கெல்லாம் level 1 எழுதணும், level 2 எழுதணும். இது என்ன level 1 level 2? ஸோ level 1னா என்ன, level 2னா என்ன அப்படின்ற டவுட்டே நிறைய பேருக்குள்ளே இருக்கும். இதுக்கும் நான் தனியாக ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். பட் இந்த வீடியோவில் நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். லெவல் 1 அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களோட மேஜர் சப்ஜெக்டில் எடுக்கிற சப்ஜெக்டை பொறுத்து இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தோன்னா இங்கிலீஷாக இருக்கலாம், இல்லை தமிழ், மேக்ஸ் அந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு லெவல் 1ல் 6th to 8th வரைக்கும் கிளாஸ் கொடுப்பாங்க. நீங்கள் எந்த கிளாஸுக்கு போகிறீங்களோ அந்த கிளாஸை தான் லெவல் 1ன்னு நீங்கள் வச்சுக்கணும். லெவல் 2ல் பார்த்தோன்னா 9th to 10th வரைக்கும் கொடுப்பாங்க. இதே கம்ப்யூட்டர் சயின்ஸாக இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு தனியாக பார்த்தோன்னா உங்களோட அலைட் பேப்பர் மேக்ஸ். ஸோ உங்களுக்கு மேக்ஸ் பார்த்தோன்னா 6th to 8th இருக்கிற ஒரு ஸ்டாண்டர்ட் கொடுப்பாங்க. நீங்கள் பார்த்தோன்னா லெவல் 2க்கு +1 or +2 கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் நீங்கள் உங்கள் எந்த ஸ்கூலில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்களோ அந்த ஸ்கூலில் லெவல் 2ல் பார்த்தோன்னா உங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இப்படி தான் லெவல் 1 டிவைட் ஆகும், லெவல் 2 டிவைடாக இருக்கும். இந்நேரம் உங்களுக்கு அதுக்கான டைம் டேபிள்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. இன்னும் எனக்கு அதில் புரியல அப்படின்றவங்களுக்கு லெவல் 1னா என்னென்னலாம் கொடுப்பாங்க, லெவல் 2ல் என்னென்ன கொடுப்பாங்கன்னு சொல்லி நான் நெக்ஸ்ட்டாக ஒரு வீடியோவை தனியாகவே அப்லோட் பண்ணுறேன். புரியாதவங்க கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஓகே, அப்சர்வேஷன் ரெக்கார்ட் இதை பார்த்தோன்னா நீங்கள் டீச்சிங் ப்ராக்டிஸ் போயிட்டு உங்களுக்கு ஃபஸ்ட்டு கைடெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இவங்க தான் உங்களோட கைடு, இவங்கள தான் நீங்கள் 80 days ஃபாலோ பண்ணிக்கணும், அவங்க சொல்கிற எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் நீங்கள் கேட்டுக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்குன்னு ஒரு கைடு கொடுத்துருப்பாங்க. அந்த கைடு என்னெல்லாம் சொல்கிறாங்களோ அதை தான் நீங்கள் அந்த 80 days கேட்குற மாதிரி இருக்கும். 16 weeks அவங்கள தான் நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த அப்சர்வேஷன் ரெக்கார்ட் உங்களுக்கு கைடு கொடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கா அவங்கள நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க. ஃபஸ்ட்டு ஒரு 5 daysக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கூடவே நீங்கள் கிளாஸ்க்கு போகணும். அவங்க என்னென்ன கிளாஸ் போகிறாங்களோ அந்த கிளாஸ்க்கு நீங்களும் அவங்க கூட போகணும். அதில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட கைட் மேம் 6th 7th 8th இந்த 3 கிளாஸ்க்கும் போகிற டீச்சராக இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஸ்டாண்டர்ட் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு 7th ஸ்டாண்டர்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 7th ஸ்டாண்டர்டில் அவங்க எடுக்கிற கிளாஸில் உட்காந்துட்டு நீங்கள் அப்சர்வ் பண்ணணும். என்ன அப்சர்வ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க கிளாஸை எப்படி நடத்துகிறாங்க அப்படின்றத அப்சர்வ் பண்ணணும். உங்கள் ரெக்கார்டில் நீங்கள் எதை அப்சர்வ் பண்ணி என்னென்னலாம் எழுத போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் ஜஸ்ட்டாக உங்களுக்கு ஐடியா தான் கொடுக்குறேன். பட் உங்கள் காலேஜில் உங்களுக்கு இன்னும் கிளியராக சொல்லுவாங்க. சொல்லலை அப்படின்னா நீங்கள் இந்த சப்டாபிக் போட்டே நீங்கள் எழுதிக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா, உங்களுக்கு கொடுத்துருக்கிற ரெக்கார்டில் ஃபஸ்ட்டு பேஜில் நீங்கள் எந்த ஸ்கூலில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, டீச்சிங் ப்ராக்டிஸில் இருக்கீங்க அப்படின்றத எழுதணும். எந்த சப்ஜெக்ட் உங்களோட மேஜர் சப்ஜெக்ட் என்ன அப்படின்றது, எந்த கிளாஸ்க்கு நீங்கள் ரெக்கார்டை எழுத போகிறீங்க, என்ன டாபிக் அவங்க
நடத்துறதை நீங்கள் அப்சர்வ் பண்ணுறீங்க, நீங்கள் எந்த பீரியடில் அப்சர்வ் பண்ணுறீங்க, எந்த டேட்டில் அப்சர்வ் பண்ணுறீங்க, இது எல்லாமே நீங்கள் என்ன பண்ண போகிறோன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் எழுதிக்கணும். அதுக்கு அடுத்து நீங்கள் பண்ண வேண்டிய முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸை நல்லா அப்சர்வ் பண்ணணும். அப்சர்வ் பண்ணும் போதெல்லாம் ரெக்கார்ட் எழுதக்கூடாதுங்க. அதை முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த ரெக்கார்டை நீங்கள் வீட்டில் போயிட்டு கூட எழுதலாம், தப்பு கிடையாது. இது டீச்சிங் ப்ராக்டிஸ் போனதுக்கு முன்னாடியே நிறைய காலேஜஸில் ரெக்கார்டு கொடுத்துருவாங்க. நிறைய காலேஜஸில் டீச்சிங் ப்ராக்டிஸ் போனதுக்கப்புறம் ஒன் டே காலேஜுக்கு வர சொல்லி கொடுப்பாங்க. ஸோ இந்த ரெக்கார்டை எப்படி கொடுக்குறாங்களோ முன்ன பின்ன நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஆனால் ப்ரொசீஜர் படி எந்நேரம் உங்களுக்கு ரெக்கார்டு கொடுத்துருக்கணும், நீங்களும் எழுத ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். அப்படின்றதான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொசீஜர் படி இருக்கிற விஷயம். இந்த ரெக்கார்டை உங்ககிட்ட இப்போ கையிலே இருந்தாலும் நீங்கள் வந்து அப்சர்வ் பண்ணுறப்பவே ரெக்கார்டு எழுதக்கூடாது. இதை எல்லாமே நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். எப்போ உங்கள் கைடு கூட நீங்கள் கிளாஸ்க்கு போனாலும் சரி, அங்கே வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகிற முதல் விஷயம் உங்களோட நோட் ஒன்று எடுத்துக்கணும். நோட் அண்ட் பென் எப்போவுமே நீங்கள் வந்து பார்த்தோன்னா கையில் வச்சுக்கணும். ஸோ அப்போ அவங்க வந்து நடத்துகிறத நீங்கள் ஒன்றுன்னா நோட் பண்ணணும். இப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்னேன்ல, நேம் ஆஃப் த ஸ்கூல், நேம் ஆஃப் த சப்ஜெக்ட், நேம் ஆஃப் த கிளாஸ் அண்ட் டாபிக் அண்ட் பீரியட், டேட், இது எல்லாமே நீங்கள் ஒரு ஒரு அப்சர்வேஷனுக்கும் எத்தனை அப்சர்வேஷன் எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க நல்லா சொல்லியிருக்காங்க 5 lessons எழுதணும். ஸோ 5 அப்சர்வேஷன் எழுதணும். ஈச் லெவல் 1க்கும் எழுதணும், லெவல் 2க்கும் நீங்கள் எழுதணும். ஓகேவா? இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நீங்கள் என்ன மேஜரோ அந்த மேஜருக்கு எழுதணும். உங்களோட ஸ்கூல் டீச்சர்ஸ் உங்களுக்கு டெலிவர் பண்ணியிருப்பாங்களே, ஸோ அதை வந்து நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ரெக்கார்ட் அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் எதை நோட் பண்ணி எழுதணும்னா மோட்டிவேஷன். அந்த டாப்பிக்கை உங்கள் கைட் மேம் எப்படி மோட்டிவேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் இங்கிலீஷ் மீடியமாக இருந்தோன்னா இங்கிலீஷ் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் எழுதுங்க. தமிழ் மீடியமாக வந்தால் உங்களோட லாங்குவேஜில் நீங்கள் தமிழ் மீடியத்தில் எழுதுங்க. இதெல்லாமே உங்களோட ஓனாக எழுத வேண்டிய விஷயம் தான். இதுக்குன்னு உட்காந்து நோட்ஸ் எல்லாம் எதுவும் கிடையாதுங்க. நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் எதை டாப்பிக்கு போட்டு எழுத போகிறீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட்டு வந்து கண்டென்ட் டெவலப்மெண்ட். நீங்கள் அந்த மேம் வந்து அந்த கண்டென்ட்டை எப்படியெல்லாம் நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டென்ட் டெவலப்மெண்ட் சப் டாபிக் போட்டு எழுதணும். அதுக்கப்புறம் வந்து ரீகேப்சுலேஷன், அந்த டாப்பிக்கை அவங்க எப்படி வந்து ரீகால் பண்ணுறாங்க அப்படின்றத சப் டாபிக் போட்டு நீங்கள் எழுதுவீங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அது ரிலேட்டடான அவங்க ஏதாவது ஆக்டிவிட்டி கொடுக்குறாங்க இல்லை ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க அப்படின்னா ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸில் போயிட்டு நீங்கள் அது ரிலேட்டடாக வந்து நீங்கள் எழுதணும். நெக்ஸ்ட்டு வந்து டீச்சிங் எய்ட்ஸ். அந்த டைமில் அவங்க அந்த பாடத்தை நடத்துறதுக்கு என்ன மாதிரியான டீச்சிங் எய்ட்ஸ் யூஸ் பண்ணி நடத்தினாங்க அப்படின்றத நீங்கள் நோட் பண்ணி வச்சு எழுதணும். நெக்ஸ்ட்டு கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட். அவங்க அந்த கிளாஸ் ரூமை எப்படி மேனேஜ் பண்ணுறாங்க, எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, குவைட்டாக வச்சுருக்காங்களா இல்லை ரொம்ப வந்து ரஃப்பாக நடத்துகிறாங்களா அப்படின்றத நீங்கள் நோட் பண்ணணும். லாஸ்ட்டாக ஓவர்வியூ, உங்களோட கருத்து அந்த கிளாஸ் அவங்க நடத்துறது எப்படி இருக்குது அப்படின்றது. ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் சப் டாபிக்ஸ் போட்டு நீங்கள் வந்து எழுதணும். லாஸ்ட்டாக வந்து உங்களோட கைட்ஸ் டீச்சரோட சைன் அண்ட் இந்த சைடு வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களோட சைன் அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்படி தான் வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ரெக்கார்டோட சப் டாபிக்ஸ் அண்ட் உங்களோட உள் கண்டென்ட்டை வச்சு நீங்கள் எழுத போகிறீங்க. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு நல்லா தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த அப்சர்வேஷன் ரெக்கார்ட் ரிலேட்டடாக உங்கள் வைவாவில் எப்படி கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெக்கார்டை நீங்கள் யார் அப்சர்வ் பண்ணி எழுதுனீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. உங்களை அப்சர்வ் பண்ணதா இல்லை உங்களோட கைட் மேம் அப்சர்வ் பண்ணதா, அப்படி இல்லை உங்களோட ஸ்டாஃப் காலேஜில் இருக்காங்களா ஸ்டாஃப் அவங்கள அப்சர்வ் பண்ணதா அப்படின்ற மாதிரி கொஷின் கேட்பாங்க. இந்த அப்சர்வேஷன் ரெக்கார்டை என்ன பீரியட் ஆஃப் டைமில் நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னு வைவா கொஷின் செகண்டாக கேட்பாங்க. நீங்கள் போன உடனே எழுதணும் கண்டிப்பாக இந்த ரெக்கார்டை. நீங்கள் நேரம் கிடைக்கிறப்ப எழுதிக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறதுக்குன்னா நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ அப்சர்வேஷன் ரெக்கார்டை எழுதுங்க. பட் இதை எப்போ எழுதணும் அப்படின்னு பார்த்தோன்னா, நீங்கள் போன அந்த 1 வீக்லேயே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ரெக்கார்டுக்கான ஹிண்டெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுருக்கணும். ரெக்கார்டையும் எழுதி முடித்து வச்சுருக்கணும். இந்த லெவல் 1 அண்ட் லெவல் 2க்கு எழுதி வச்சுக்கணும். ஸோ வைவா கொஷினில் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் யாருக்காக இந்த ரெக்கார்டை எழுதுனீங்க, ரெண்டாவது என்ன பீரியட் அந்த டியூரேஷன் வந்து கேட்பாங்க, தேர்ட் வந்து இந்த ரெக்கார்டை எழுதுறது மூலிமா உங்களோட பெனிஃபிட் என்ன அப்படின்றத கேட்பாங்க. அப்போது நீங்கள் என்ன ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
எங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது. பட் எங்களோட கைட் டீச்சர் அதை நடத்தும் போது அவங்க எப்படி நடத்துகிறாங்கன்றதுக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கிடைக்கிறதுக்காக நம்ம வந்து இந்த அப்சர்வேஷன் ரெக்கார்டை அப்சர்வ் பண்ணுறோம் அப்படின்ற ஒவ்வொருத்தவங்களும் ஒரு ஒரு கருத்தை சொல்லுவாங்க. பட் என்னோட ஒரு கருத்துன்னு பார்த்தோன்னா நான் இதை தான் ஃபஸ்ட்டு எடுத்து வைப்பேன். இந்த அப்சர்வேஷன் எழுதுறதுக்கான மெயின் ரீசனும் நான் இதை தான் வந்து நினைக்கிறேன். இது இல்லாமல் இன்னும் நிறைய ரீசன்ஸ் வந்து இருக்குது ஏன் வந்து அவங்கள அப்சர்வ் பண்ணி நம்ம எழுதணும் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு அப்சர்வேஷன் ரிலேட்டடான கொஷின் கேட்பாங்க. இந்த அப்சர்வேஷன் ரிலேட்டடான கொஷின்ஸ் நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எத்தனை அப்சர்வேஷன் பண்ணீங்க, இது எத்தனை நாள் பண்ணீங்க, எத்தனை மணி நேரம் இந்த அப்சர்வேஷன் வந்து நடந்துச்சு அப்படின்ற மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க. அதுக்கு தான் நம்ம மெயினாகவே ஃபஸ்ட்டு நம்ம எல்லாத்தையும் எழுதிட்டோம். எத்தனாவது பீரியட் அன்னைக்கு எழுதணும், எந்த டாப்பிக்கை நம்ம அப்சர்வ் பண்ணோம், யார் மூலமா அப்சர்வ் பண்ணணும் அப்படின்றத வந்து எல்லாத்தையுமே நம்ம முன்னாடியே எழுதுங்கன்னு அதுக்கு தான் நான் சொன்னேன். ஸோ இப்போ உங்களுக்கு டாப் டு பாட்டம் அப்சர்வேஷன் ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை மேம் எனக்கு இன்னும் இதில் வந்து டவுட் இருக்குது, அதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் நான் அடுத்த வீடியோ போடும்போது உங்களோட டவுட்டை கிளியர் பண்ணுறேன். கமெண்ட் செக்ஷன்லேயும் முடிஞ்சால் நான் கிளியர் பண்ணுறேன். நிறைய பேர் மெயில் பண்ணிகிட்டே இருக்கீங்க, எனக்கு வந்து ரெக்கார்டில் இந்த டவுட் இருக்குது அந்த டவுட் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கீங்க. கண்டிப்பாக எல்லா ரெக்கார்ட் பற்றியான டீட்டெயில்ஸுமே நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். அதே மாதிரி லெசன் பிளான் பற்றி கேட்டுகிட்டே இருந்தீங்க. நிறைய பேர் வந்து லெசன் பிளான் எப்படி எழுதுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. இன்னும் நிறைய பேர் வந்து டெஸ்ட் அண்ட் மெஷர்மெண்ட் ரெக்கார்ட் வந்து எழுத தெரியல அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த ரெக்கார்ட்லாம் எப்படிலாம் எழுதணும் அப்படின்றத நான் ஒன்று ஒன்றா கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி என்னோடய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகணும் அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி இதை நல்லா கேட்டு புரிஞ்சதுக்கு அப்புறமா அப்சர்வேஷன் ரெக்கார்டை எழுத ஸ்டார்ட் பண்ண சொல்லுங்கள். ஏன்னா உங்களுக்கு ஒரு ரெக்கார்டு தான் கொடுப்பாங்க. ஒரு ரெக்கார்டுக்கும் லெவல் 1க்கு ஒன்று கொடுப்பாங்க, லெவல் 2க்கு ஒன்று கொடுப்பாங்க. அதனால் நீங்கள் ரெக்கார்டு வந்து தப்பாக எழுதிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடும். மறுபடியும் ரெக்கார்டு வாங்கி எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் எப்படி எழுதணும்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ரெக்கார்டு எழுதுங்க. இந்த ரெக்கார்டு ரிலேட்டடாக வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஏ வீடியோ.